செந்தில் பாலாஜி களத்திலே இறங்கியிருக்கிறார். தேர்தலிலே போட்டியிட்டு இவரை வெல்லவே முடியாததுனால இன்றைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியவே அண்ணாமலை இழந்து நிற்கிறார். கொங்கு மண்டலம் ஒன்றுதான் அவர்கள் கட்சிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அங்கு அந்த அடித்தளத்தை ஆட்டங்காண வைப்பதற்கு செந்தில் பாலாஜி வந்து விட்டார் என்கிற போது சாமானிய மக்களோடு அவர் எப்படி கனெக்ட் ஆகிறாரு, எந்த அளவிற்கு அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அங்க இருக்கிற 11 வார்டுகளிலும் நான் நடந்து வந்து வாக்கு கேட்பேன். சாமானியர்களுக்கெல்லாம் சாமானியர்களாக தன்னை கருதி கொள்கிற அந்த எளிய மனிதனாக தன்னை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பண்பு அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே அவர் தெற்கிலே நின்றாலும் ஜெயிக்கிறார், எந்த பகுதியிலே நின்றாலும் ஜெயிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கோவையினுடைய தெற்கு தொகுதியிலே செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார் என்கிற செய்தி வந்தபோது பாஜக காரர்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் உருவாகிவிட்டது. கரூரிலே இருக்கக்கூடிய அவர் எதற்காக கோவை தெற்கிலே போட்டியிடுகிறார் என்று பாஜக காரர்களுக்கு கொஞ்சம் பதட்டம். இவர் அந்த தொகுதிக்குள்ளே போட்டியிடுகிறார் என்ற போது பாஜக காரர்கள் எதிர்த்து நிற்பார்கள் என்று பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது பாஜக காரர்கள் எல்லாம் திமுக காரர்களாக உருமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பாஜக காரர்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவர்கிட்ட தொடர்ச்சியாக தேர்தலிலே போட்டியிட்டு இவரை வெல்லவே முடியாததுனால இன்றைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியவே அண்ணாமலை இழந்து நிற்கிறார். செந்தில் பாலாஜியை உன்னால் ஜெயிக்க முடியவில்லை, நீ என்ன மாநில தலைவர், நீ என்ன அரசியல்வாதி என்று கேட்கக்கூடிய நிலைமை அவருடைய கட்சியிலேயே அவருக்கு வந்து விட்டது. அப்ப அவர் என்னதான் அப்படி மக்களை கவருகிற மந்திரம் என்ன வைத்திருக்கிறார், என்னதான் காரணம் அவருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியினுடைய கரூரிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டுகிறோம் என்கிற பேரிலே மிக மோசமான நெரிசலை ஏற்படுத்தி மரணத்தை விளைவித்து விட்டார்கள். ஒரு 41 பேர் நெரிசல் மரணத்திலே இறந்து விட்டார்கள். உடனே களத்திற்கு விரைந்து என் மண்ணின் மக்கள் அவர்கள் மூச்சு திணறி இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே அவசரமாக ஓடோடி அவர் அரசு மருத்துவமனையிலே சேர்த்தது மட்டுமல்ல, அங்கு பெட்டு கிடைக்கலையா, அங்கு சேர்க்க முடியவில்லையா, தனியார் மருத்துவமனையிலே அவர்களை எல்லாம் சிகிச்சைக்கு நீங்கள் உடனே அனுமதியுங்கள், நான் பணம் கட்டுகிறேன் என்று சொந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது எப்படி படபடப்பார்களோ, எப்படி பதட்டம் அடைவார்களோ, அப்படி இந்த மண்ணின் மக்களை நேசிக்கிற அந்த மனதுதான் அவரை தொடர்ந்து வெற்றியாளராக வைத்திருக்கிறது. அவருக்கும் கொங்கு மண்டலத்திலே நாங்கள் தான் கொடிகட்டி பறக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தலைக்கணத்தோடு அதிமுக இதுவரைக்கும் தலை நிமிர்ந்து நின்றது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் பிறந்திருக்கிறது. எப்படி இதை நம்ம சாத்தியப்படுத்த போறோம்? கொங்கு மண்டலம் ஒன்றுதான் அவர்கள் கட்சிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அங்கு அந்த அடித்தளத்தை ஆட்டங்காண வைப்பதற்கு செந்தில் பாலாஜி வந்து விட்டார் என்கிற போது சாமானிய மக்களோடு அவர் எப்படி கனெக்ட் ஆகிறாரு, எந்த அளவிற்கு அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அங்க இருக்கிற 11 வார்டுகளிலும் நான் நடந்து வந்து வாக்கு கேட்பேன். இப்ப எல்லாம் நம்ம தலைவர்களை பார்க்கிறோம், ஆகாய விமானத்திலே எல்லா மக்களோடும் பயணிக்காமல் தனி விமானத்திலே பயணித்து ஒரு சொகுசு பேருந்தின் மீது மேற்கூரையிலே ஏறி நின்று கொண்டு வாக்கு கேட்கிறார்கள். தரையிலே கால் படுவதே கிடையாது. பல பேருக்கு ஆகாய மார்க்கமாக மக்களை சந்திக்கிறேன் என்று சீட் போடக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவுகளையும் தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தனாக நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நான் காத்திருக்கிறேன், நான் எந்த வினாடி வேண்டுமானாலும் முதலமைச்சரை அணுகலாம், என் மூலமாக எந்த கோரிக்கையை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம், உங்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் என்னை நீங்கள் சந்திக்கலாம், உங்கள் வீட்டினுடைய சுக துக்கங்களிலே நான் பங்கேற்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழமையான உறவு. நீங்க தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லது அமைச்சராக ஒரு மிகப்பெரிய அந்த பகுதியினுடைய தளபதியாக கருதாமல் தன்னை தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர்களாக கருதக்கூடிய, சாமானியர்களுக்கெல்லாம் சாமானியர்களாக தன்னை கருதி கொள்கிற அந்த எளிய மனிதனாக தன்னை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பண்பு அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே அவர் தெற்கிலே நின்றாலும் ஜெயிக்கிறார், எந்த பகுதியிலே நின்றாலும் ஜெயிக்கிறார். அந்த கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய சேலமாக இருக்கலாம், ராசிபுரமாக இருக்கலாம், குளித்தலையாக இருக்கலாம்,
எல்லா பகுதி சார்ந்த மக்களினுடைய பேரன்பை அவர் பெற்றிருக்கிறார் என்கிற போது, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒன்றுதான் மிச்சம் இருந்தது. ஏன்னா தென் மாவட்டங்கள் ஏற்கனவே காலி ஆயிருச்சு அதிமுக. அந்த ஒரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் என்று அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு அந்த பகுதியினுடைய மக்கள் ஆளாகி விட்டார்கள். எங்கள் தலைவர்களை புறக்கணித்து விட்டார்கள் என்று தென் மாவட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் அங்கே உருவாகி இருக்கிறது. அவர்களுக்கு மிச்சம் இருப்பது கொங்கு மண்டலம் மட்டும்தான் என்று நினைக்கிற போது, அந்த கொங்கு மண்டலத்திலே நீங்கள் எதை கோட்டை என்று நினைக்கிறீர்களோ அது உங்களின் கோட்டை அல்ல, அது திமுகவினுடைய கோட்டை. ஏனென்றால் இந்த கொங்கு மண்டலத்திலே இருந்துதான், அந்த ஈரோட்டிலே இருந்துதான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கினார், ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை உருவாக்கினார். அவரை போன்ற ஒரு தத்துவத்தை, அவரை போல ஒரு சமத்துவத்தை, ஒரு சமூக நீதியை, பகுத்தறிவை, பெண்ணுரிமையை, மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்கிற மனிதாபிமானத்தை சொன்ன தலைவர் உலகத்திலே ஒப்பற்ற தலைவர் பெரியாருக்கு நிகராக யாரும் இல்லை. அங்கு பயிற்சி பெற்று அரசியலிலே தான் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் கருணாநிதி போன்ற தலைவர்கள் எல்லாம் அங்கிருந்து தான் கிளம்பி வந்தார்கள். சேலத்திலே தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தது. அங்குதான் திரைப்பட பணிகளிலே கலைஞர் அவர்கள் பணியாற்றினார்கள். அந்த கொங்கு மண்டலத்தை திமுக இல்லாத மண்டலமாக கடந்த காலங்களிலே மாற்றி வைத்திருக்கிறார்கள். வரலாற்றை மாற்றி எழுதுவது என்கிற ஒரு இடத்திலே தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி களத்திலே இறங்கி இருக்கிறார். அவர் மக்களை நம்பிதான் எல்லாம் செய்கிறாரே தவிர அதிகார மமதையிலே இருக்கிறவர்களை போல் இல்லாமல் எல்லா மக்களுடைய தோழனாக அவர் களத்திலே நிற்கிறார் என்கிற போது எதிரிகளுக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வெற்றியை மக்கள் உறுதி செய்கிறார்கள். கொங்கு மண்டலம் என்பது மதவாத மண்டலம் அல்ல, அது மனித நேயத்திற்கான மண்டலம். கொங்கு மண்டலம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதியின் கோட்டை. கொங்கு மண்டலம் என்பது பகுத்தறிவு தந்தை பெரியார் வளர்த்த மண்ணினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதியாக மீண்டும் திகழ வேண்டும். எனவே அந்த மண்ணிலே கடந்த காலங்களிலே சேலத்திலே வீரபாண்டி ஆறுமுகம் போன்ற தலைவர்கள் எப்படி அந்த அரசியலை செலுத்தினார்களோ, எப்படி ஒரு வீரம் செறிந்த போராட்ட பூமியாக திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்களோ, அது மாதிரியான ஒரு செயல் வீரராகத்தான் செந்தில் பாலாஜி திகழ்கிறார். அந்த களத்தை மீட்டு தருவது அவருடைய பணி. மாவட்டங்களிலே நீங்கள் முழுமையான வெற்றிக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் மந்திரிகளாக ஆக்கப்படுவார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இவருக்கு எத்தனை மந்திரி பதவி தர வேண்டும், எத்தனை துறைகள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெற்றி வாகை சூடுவதற்கு அந்த மண்ணின் மக்கள், கொங்கு மண்டலத்தின் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த மாபெரும் வெற்றியை ஈட்டு தருவது மக்களுடைய தோழனாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு தான் வாக்களிப்போம் என்று கோவை மண்ணிலே மக்கள் பேசுகிறார்கள். அந்த வெற்றியை உறுதி செய்வதற்கு வாக்காளர் பெருமக்களே, நீங்களும் அவருக்கு வாக்களியுங்கள். கட்சி எல்லைகளை கடந்து, சாதி மத எல்லைகளை கடந்து, கோவை மண்டலம் என்பது மத பிரச்சனைகளை பற்ற வைக்கிற இடம் அல்ல, அது மனிதாபிமானத்தின் இடம், சமூக நீதியினுடைய இடம் என்பதற்கான ஒரு திராவிட பூமியாக மாற்றி காட்ட வேண்டும். திராவிட மாடல் அரசு என்பது கோவை தெற்கிலே இருந்து புறப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி உதயசூரியனிலே வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.